ஒரு நல்லவன் இன்னொரு குடும்பத்தை காப்பாற்ற தன் காதலை தியாகம் செய்தான். மழைக்கு பிறகான மல்லிகை. அத்தியாயம் 10. கடைசி கடிதம். ஹுக். சில காதல்கள் சேர்வதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக பிறக்கின்றன. ஆர். சென்னை, இரவு 9:30. மெரினா கடற்கரையில் நடந்த அந்த சந்திப்புக்கு பிறகு மூவவின் வாழ்க்கையும் அமைதியாக இல்லை. அனன்யா ஜன்னல் அருகே நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் அர்ஜுன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நான் நாட்டை காக்க சத்தியம் பண்ணியவன், இன்னொருவரின் குடும்பத்தை உடைக்க அல்ல. அவளது கண்கள் கலங்கின. அதே நேரம் அர்ஜுன் சென்னை ராணுவ தலைமையகம். அவன் மாற்றல் ஆணையில் கையெழுத்திட்டான். அடுத்த மிஷன் லடாக் எல்லை. புறப்படும் நாள் நாளை காலை. அந்த இரவு அவன் தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். மேசையின் மேல் ஒரு வெள்ளை உரை. அவன் எழுதத் தொடங்கினான். அன்புள்ள அனன்யா, உங்களை முதலில் சந்தித்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று மட்டுமே நான் நினைத்தேன். பிறகு உங்கள் தனிமையை புரிந்து கொண்டேன். இன்று உங்கள் குடும்பத்தையும் புரிந்து கொண்டேன். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக இருப்பீர்கள். ஆனால் அந்த நினைவு உங்கள் வாழ்க்கையை சிதைக்கக்கூடாது. எனவே இதுதான் உங்களுக்கு நான் எழுதும் கடைசி கடிதம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். என்னை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு நாள் மழை பெய்யும் போது மல்லிகை பூவின் மனம் வந்தால் ஒரு நண்பன் இருந்தான் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். அர்ஜுன். அவன் அந்த கடிதத்தை உறையில் வைத்து மூடினான். அதனுடன் கன்னிமரா நூலகத்தில் விழுந்து எடுத்த காய்ந்த மல்லிகை பூவையும் சேர்த்தான். சென்னை, மறுநாள் காலை. அனன்யா வீட்டின் கதவை திறந்தாள். வாசலில் ஒரு இராணுவ வீரர். மேடம், மேஜர் அர்ஜுன் தேவன் இதை கொடுக்க சொன்னார். அவள் நடுங்கும் கைகளால் உரையை எடுத்தாள். அவள் படிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு வரியும் அவளது இதயத்தை உடைத்தது. கடைசி வரியை படித்தவுடன் அவள் மல்லிகை பூவை மார்போடு அணைத்துக் கொண்டு அமைதியாக அழுதாள். அது ஒரு காதலனை இழந்த அழுகை இல்லை, ஒரு உண்மையான நண்பனை இழந்த அழுகை. அதே நேரம் சூர்யா கதவின் அருகில் நின்றிருந்தான். அவன் எல்லாவற்றையும் பார்த்தான். முதல் முறையாக அவன் அனன்யாவை அணுகினான். எதுவும் பேசவில்லை. அவள் அருகில் அமர்ந்தான். அவளது கண்ணீரை துடைக்கவில்லை. ஆனால் அவளது கையை மெதுவாக பிடித்தான். அனன்யா அவனை பார்த்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் கணவனின் கண்களில் அன்பை பார்த்தாள். சூர்யா மெதுவாகச் சொன்னான், இனி உன்னை தனியாக விடமாட்டேன். அனன்யா அழுதபடியே அவனது தோளில் சாய்ந்தாள். அதே நேரம் லடாக் செல்லும் இராணுவ விமானத்தில் ஜன்னல் வழியாக மேகங்களை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவன் கண்களை மூடினான். ஒரு சிறிய புன்னகை. சில போர்கள் வெற்றி பெறுவதற்காக அல்ல, சரியானதை காப்பாற்றுவதற்காக. விமானம் மேகங்களுக்குள் மறைந்தது. அத்தியாயம் 10. முடிவு. எபிசோட் 11. ஹுக். 5 ஆண்டுகளுக்கு பிறகு விதி அவர்களை மீண்டும் சந்திக்க வைத்தது. அடுத்த அத்தியாயத்தில் கதை ஒரு புதிய காலத்திற்கு நகர்கிறது. அனன்யா மற்றும் சூர்யாவின் வாழ்க்கை மாறியிருக்கிறது. அர்ஜுனும் பல போர்களை கடந்திருக்கிறார். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஒரு தேசிய விருது வழங்கும் விழா மூவரையும் மீண்டும் ஒரே இடத்தில் நிறுத்துகிறது. அந்த சந்திப்பு பழைய காதலை மீண்டும் எழுப்புமா, அல்லது பழைய காயங்களுக்கு அமைதியான முடிவை கொடுக்குமா?